ஹே ஆமி எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஹோப் யூ ஆல் ஆர் டூயிங் குட். நம்ம இன்றைக்கி ஜங்கு கூட ஒரு ஒன் ஷாட் தானே பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மயன், நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சதில்ல, பார்த்து நடந்துக்கோமா, சரியா? சரிம்மா. அப்புறம் எனக்கு தெரியும், உன்னை எதுவும் நாங்கள் அவ்வளோவா கேட்கல, கல்யாணத்தை நாங்களே தான் முடிவு பண்ணோம். ஆனால் மாப்பிள்ளை ரொம்ப நல்லவர், குடும்பம் ரொம்ப நல்ல குடும்பம். அம்மா அப்பா எதை பண்ணுறதா இருந்தாலும் நல்லதுக்கு தாம்மா பண்ணுவோம். புரியும்னு நினைக்கிறேன். சரிம்மா, எனக்கு அதெல்லாம் எந்த வருத்தமும் இல்லை. நீ உனக்கு எல்லாம் ஓகே தானே? ஓகேம்மா, எதுவும் பிரச்சனை இல்லை. சரிம்மா, மாப்பிள்ளை வெயிட் பண்ணிகிட்ருப்பாரு, உள்ளே போ. சரிம்மா. அப்புறம் வயன், சொல்லுமா. அவர் சொன்ன மாதிரி கேட்டு புரிஞ்சு நடந்துக்கோமா. சரிம்மா. அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே உங்கள் கையில் ஒரு மில்க் எடுத்துகிட்டு ஒரு கிளாஸில் அப்படியே அங்கே உள்ளே போகிறீங்க. பொறுமையாக தயங்கி தயங்கி தான் போகிறீங்க. அங்கே உள்ள அந்த பெட்டோட எட்ஜில் ஒருத்தர் ஃபோன் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே வர்றது கூட கண்டுக்காமல் அப்படியே உட்காண்ட்ருக்காரு. நீங்கள் உள்ளே வந்து டோரை லாக் பண்ணிவிட்டு அப்படியே அவர்கிட்ட போய் நிற்கிறீங்க. உங்களை அப்போ தான் பார்க்குறாரு. அது வேறு யாரும் இல்லை, நம்ம ஜங்குக் தான். அது நாவே அப்படின்னு அந்த பால் எடுத்துகிட்டு போய் அந்த இடத்துல பக்கத்தில் வைக்கிறீங்க. உங்களுக்கு ஏதாச்சும் சொல்லணுமா? இவர் நான் எதையும் எழுத்தெல்லாம் பேச விரும்பல. நான் இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லை, சரியா? ஏதோ ஃபோர்ஸ் பண்ணாங்கன்னு நான் ஒத்துக்கிட்டேன். அண்ட் என்னால் இல்லை, புரியல. அப்புறம் எதுக்கு? இங்கே பாரு, என்னால் உன்னை லவ் பண்ண முடியாது, தான் உண்மை. எனக்கு இதெல்லாம் செட் ஆகாது. ஏதோ இது முன்னாடி பொண்ணு பார்த்துட்டு இருந்தாங்க, ஆனால் உன்னை கல்யாணம் பண்ணி சொல்லி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாங்க, அதான் பண்ணிக்கிட்டேன். வேறு எந்த ரீசனும் இல்லை. உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். புரிகிற வயசு தான் இல்லை. அதான் சின்ன பொண்ணாக இருந்தாலும் உனக்கு புரியும். 20 வயசு தானே ஆகுது, புரியும். சரிங்க. அண்ட் இன்னொரு விஷயம், நம்ம எல்லாரும் முன்னாடியும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி தான் நடிக்கணும், புரியுதா? அதை தாண்டி நம்மளுக்குள்ளே நடக்கிற இந்த கான்வர்சேஷன் வெளியே போகக்கூடாது. ரூமுக்கு வெளியே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி நடிக்கணும், ரூமுக்குள்ளே எதுவும் இல்லை. புரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் அப்படியே உடஞ்சி போய் நின்றுட்டுருக்கீங்க. உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அவர் அப்படியே உங்களை கிராஸ் பண்ணி பில்லோ எடுத்துகிட்டு, நான் போய் இந்த சோஃபாவில் படுத்துக்கிறேன், நீ பெட்டில் படுத்துக்கோ. இல்லைங்க, நான் அங்கே படுத்துக்கிறேன், நீங்கள் போய் அங்கே படு. அதெல்லாம் தேவையில்லை, நீ போய் படு, நான் படுத்துக்கிறேன், டயர்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் போய் காலத்தில் படுத்துப்பார். நீங்கள் அப்படியே பெட்டில் உட்காருவீங்க. உங்களுக்கு அப்படியே அழுகையாக வரும். நீங்கள் அப்படியே கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அப்படியே திரும்பி படுத்துருவீங்க. ஸோ நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே எப்போ தூங்கியிருப்பீங்கன்னே தெரியாது. ஸோ அப்படியே மார்னிங் ஆகுது. நீங்கள் மார்னிங் எழுந்துட்டு அப்படியே போயிட்டு ரெடி ஆகுறீங்க. ரெடி ஆகிட்டு கீழே இறங்கி போகிறீங்க. ஸோ உங்கள் ஃபேமிலி எல்லாருமே வெயிட் பண்ணுறாங்க. நீங்கள் கீழே இறங்கி போன உடனே உங்கள் அம்மா, ஏன் வா 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 வா, இந்தா காஃபி குடி, டயர்டாக இருப்பல்ல? தேங்க்ஸ்மா. என்னம்மா, நைட்டு ஃபுல்லாக தூக்கமே இல்லையே போல், என்ன என் பையனை தூங்க விடலையா நீ? அப்படின்னு சொல்லி எல்லோரும் அங்கே கலாய்ச்சி சிரிச்சிட்ருக்காங்க. நீங்களும் வேறு வழி இல்லாமல் ஃபோர்ஸ் பண்ணி சிரிச்சிட்ருக்கீங்க. அம்மா, நான் போய் அவரை எழுப்பிட்டு வந்துடுறேன்.
சரிம்மா, நீ போய் மாப்பிள்ளையை கூப்பிட்டு வா, நல்லா ரெடி பண்ணி வைக்கிறேன். சரிம்மா. வயன், சொல்லுமா. ஹாப்பியாக தானே இருக்க? அப்படின்னதோட உங்களுக்கு அப்படியே அப்படியே கட்டி பிடிச்சி உங்கள் அம்மாவை எழுதி எல்லாம் சொல்லிடணும்னு தோணுது. ஆனால் உங்களுக்கு வேறு வழி தெரியல. அவங்க ஹாப்பியாக இருக்கணுன்றதுக்காக ஹாப்பியாக தான்மா இருக்கேன். எதுவும் யோசிக்காது. அவர் என்னை நல்லா தான் பார்த்துக்கிறார். எனக்கு அவரை பிடிச்சிருக்குமா. சரிம்மா, ரொம்ப சந்தோஷம். நீ போய் மாப்பிள்ளையை எழுப்பிட்டு வா, நல்லா சாப்பாடெலாம் ரெடி பண்ணிட்டேன். சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சிரிச்சிட்டே அப்படியே மேலே போகிறீங்க உங்கள் ரூமுக்கு. அப்படியே இந்த ரூமு நெருங்க உங்கள் ஸ்மைல் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேட் ஆகுது. அப்படியே ரூம்குள்ளே திறந்து போய் சங்கோ, என்னங்க எங்க எந்திரிங்க. என்னடி? என்ன டைம் ஆகிடுச்சு, எல்லோரும் கீழே வெயிட் பண்ணுறாங்க. அப்படியா? சரி, ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரேன், நீ போ. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே திரும்பி போகும்போது சக்கோ உங்களை கூப்பிட்டு, ரயன், சொல்லுங்க. நேற்று சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? ரூம்குள்ளே தான் இதெல்லாம், ரூமுக்கு வெளியே அதெல்லாம் கிடையாது. சரிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் அப்போ தான் உங்களை பார்க்குறாரு ஃபுல்லாக சாரியில். நீங்கள் அவ்வளோ அழகாக இருக்கீங்க. ஒரு செகண்ட் அவரையும் மறந்து உங்களை பார்த்துட்ருக்காரு. சரி, நான் போகிறேன், டைம் ஆச்சு, எல்லா வேலையும் இருக்குது, நீ கொஞ்சம் சீக்கிரம் வாங்க, ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு. சரி ஓ அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு போயிடுவார். ஸோ நீங்களும் உங்கள் வேலையை பார்ப்பீங்க. போய் கொஞ்ச நேரத்தில் நீங்களும் ஜங்குக்கும் ஒன்றா தான் இறங்கி வருவீங்க. புதுசாக கல்யாணம் ஆனவங்களாம் வந்துட்டாங்கப்பா, பாருங்க 2 பேரும் எவ்வளோ லேட்டாக வராங்கன்னு. ஸோ ஜங்குக்கு அப்படியே இறங்கி வந்து இந்த சீட்டில் டைனிங் டேபிளில் அவர் உட்காரதுக்கு முன்னாடி உங்களுக்கு சேர் புல் பண்ணுவார். நீங்கள் அப்படியே ஷாக்காக பார்ப்பீங்க. என்னங்க பண்ண, அமைதியாக உட்காரு, நம்ம பார்க்குறோம், புரியுதா? அப்படின்ட்டு உங்களை உட்கார வைக்கிறாரு. உங்களை உட்கார வச்சுட்டு உங்கள் பக்கத்தில் அவரும் உட்காந்துட்டு, ஸோ உங்கள் சீட் கிட்ட சேரில் அவர் ஆம்ஸை இது பண்ணி போட்டுக்கிறாரு, லைக் உங்களை ஷோல்டரில் போட்ட மாதிரி. ஸோ உங்கள் அம்மா உங்களுக்கு சாப்பாடு அப்படி வைக்க வராங்க. ஸோ அவர் அதை வாங்கி வைக்கிறாரு. எல்லோரும் அதை பார்க்குறாங்க. என்னப்பா நேற்று நைட்டு நல்லா தூக்கம் போல், லேட்டாக வர? ஏதான் தூங்க விடல நேற்று நைட்டு ஃபுல்லாக அப்படின்ட்டு உங்களை பார்க்குறாரு. அப்படியே எனக்கு பொறுமையாக குடித்தாங்க. நேற்று நைட்டு என்ன நினச்சினாமா இங்கே சொல்லணும்? எதுக்கு எல்லாம் என் பொண்டாட்டியை கலாய்ச்சிட்றீங்க? ஒழுங்கு சாப்பிடுங்க. பாவம் பாருங்க அவளுக்கு. இந்தா தண்ணி குடி அப்படின்னு உங்களை ஹேரை கேரஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு தண்ணி கொடுக்குறாரு. ஸோ எல்லோரும் பார்த்துட்டு ஓகே, லைக் உங்களுக்கு வந்து மேரேஜ் விருப்பம் இல்லாமலாம் ஆகலை, எல்லாம் ஹாப்பியாக தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிடுறாங்க. ஸோ உங்கள் அம்மாவுக்கும் செம்ம ஹாப்பி உங்களை இப்படி அவரை கேர் பண்ணுறது பார்த்தோன்னே. நீங்கள் அதை பார்த்துட்டு ஒரு மாதிரி உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. ஸோ அந்த டேபிள் ஃபுல்லாகவே அவங்கள தான் வந்து லைக் ஜோக் பண்ணுறது, சிரிக்கிறது எல்லாமே வந்து லைக் நார்மலாக பிஹேவ் பண்ணுறாரு. ஸோ உங்களுக்கு இந்த வெர்ஷன் அவரோடது ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு இந்த இடத்த விட்டு எந்திரி கூட மனசு வரல, அப்போ தான் அவர் அந்த மாதிரி ஆக்ட் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு பாயிண்டில் எல்லோரும் ஏஞ்சி போன உடனே இவர் அப்படியே இந்த சேர்லேருந்து கையை எடுத்துகிட்டு அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே அங்கே உட்காருவார். எதுக்கு இப்படி நடிக்கிறீங்க? நான் தான் சொன்னேனே நேற்று நைட்டு கிளியராக தெளிவாக சொன்னால, இப்போ வந்து கேட்குற? இல்லை, அட்லீஸ்ட் கொஞ்சமாவது கன்சிஸ்டண்ட்டாக இருக்கலாம்ல. அப்போ ஒரு மாதிரி ரூடாக பிஹேவ் பண்ணுறேன். இங்கே பாருவேன், என்னை இப்படி தான் இருக்க முடியும், புரியுதா? எனக்கு இதெல்லாம் செட் ஆகாது. அண்ட் இப்போ பாரு, எல்லோரும் நம்பிட்டாங்க,
ஜஸ்ட் பிளேயிங் ஒரு ரூல்ஸ் அவ்வளோதான். இதெல்லாம் சீரியஸாக எடுத்துக்காத. அதான் அவனுக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. அண்ட் மொரோவர் நான் ஒன்றும் எல்லோரும் மாதிரியும் போய் சொல்லிட்டோம் கூட ஒரு வாழ்க்கை வாழல. அப்படி பண்ணி தான் தப்பு இல்லை, உண்மையாக சொல்லிட்டேன். ஸோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கோ. அண்ட் எவ்வளோ பேர் நம்மளை சுற்றி ஹாப்பியாக இருந்தாங்கன்னு பார்த்தல, இந்த ஹாப்பினஸை கெடுக்கணும்னு தோணுச்சுன்னா எல்லாத்தையும் போய் இப்போவே சொல்லு. இல்லைனா இந்த மாதிரி என் கூட சேர்ந்து நடிச்சுட்டு உனக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழ்ந்துக்கோ, புரியுதா அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து ஜங்குக் கெஞ்சி போயிடுவார். ஸோ உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். நீங்கள் அப்படியே அங்கேயே உட்காந்துருப்பீங்க. அவங்க கண்ணிலேருந்து ஒரு டியர்ஸாக வரும். அப்படி கண்ணை தொடச்சிட்டு அங்கேயே உட்காந்துருப்பீங்க. நீங்கள் இப்போது ஈவினிங் ஆகிடுச்சு. உங்கள் ரூமுக்கு போய் எல்லா திங்ஸ் பேக் பண்ணி வச்சுட்டு கிளம்பிட்டுருக்கீங்க. ஸோ எல்லோரும் உங்களை சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது ஜங்குக்கும் கிளம்பிட்டுருக்காரு. லக்கேஜ் எல்லாம் எங்கே இருக்கு, எல்லாம் கரெக்டாக பேக் பண்ணிட்டியா? ஓகே தானே, கிளம்பிடலாம்ல? கிளம்பிடலாங்க. சரி ஓகே, போய் அம்மாட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு வா. நான் போய் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு காரில் வெயிட் பண்ணுறேன். சரிங்க அப்படின்ட்டு நீங்கள் எல்லோரும் இப்போ கீழே நீங்கள் வருவீங்க. எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஒரு தம்பி இருக்கான். உங்கள் தம்பி உங்ககிட்ட வந்துட்டு, அக்கா என்னக்கா உடனே கிளம்பிட்ட, இன்னும் கொஞ்ச நாள் இருந்துட்டு போயேன். டேய், உங்கள் அக்கா கல்யாணம் ஆகிடுச்சு தெரியும்ல, போகும்போது இப்படிலாம் பேசக்கூடாது, அழுகாம இரு. அம்மா ஏம்மா அப்படி சொல்கிற? எனக்கு கஷ்டமாக இருக்குது. இவ கூட சண்டை போடுவேன் தான், ஆனால் இப்போது போகும்போது கஷ்டமாக இருக்குல்ல. அதுக்கு என்னடா பண்ண முடியும்? பொண்ணா பிறந்துட்டா ஒரு நாள் இன்னொரு வீட்டுக்கு போய் தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே வாமா வயன், இதோ பாரு, எதாக இருந்தாலும் அம்மா கிட்ட சொல்லு, சரியா? அம்மா உனக்கு டெய்லி கால் பண்ணுவேன். ஏதாவது ஒன்றுனா சொல்லு, உடனே ஓடி வந்துடுவேன். உடனே எப்படிமா வர முடியும்? நான் தான் ரொம்ப தூரம் போகிறேனே. அம்மாவுக்கு தெரியும். ஆனால் நீ கூப்பிட்ட ஒரு 2 நாள் ஒரு நாள் அங்கே இருப்பேன்ல. என்ன கொரியா போகிறேன்னு சீன் போடுறியா? அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுகிறீங்க. அவங்க அம்மா அழுகிறாங்க. ஸோ எல்லோரும் இப்படி தான் உங்களை சென்ட் ஆஃப் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் கிளம்பி இப்போது கொரியா போயிட்டீங்க ஜங்குக்கோட. ஜங்குக்கு நீங்களும் ஒரே வீட்டில் தான் இருக்கீங்க. ஸோ இப்படி தான் ஒரு 2 வீக்ஸ் போகுது. ஒரு 2 வீக்ஸ் போகும்போது உங்களுக்குள்ளே நீங்கள் எதுவும் பேசிக்கிறதே இல்லை. நீங்கள் ஒரு ரூமில் இருக்கார். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்குள்ளே போகுது. அவர் நைட்டு லேட்டாக வருவார். அதுக்குள்ளே நீங்கள் வெயிட் பண்ணுவீங்க. சம்டைம்ஸ் நீங்கள் வெயிட் பண்ணி அப்படியே தூங்கிடுவீங்க. அவரும் கண்டுக்காமல் அப்படியே போயிடுவார். சம்டைம்ஸ் நீங்கள் சோஃபாவில் இருப்பீங்க, உங்கள் மேலே பெட்ஷீட் இருக்கும். சம்டைம்ஸ் அவர் போர்த்தி விட்டுட்டும் போயிருப்பார். ஸோ இப்படி தான் உங்களுக்குள்ளே எதுவும் பேசிக்காமல் டேஸ் போகுது. ஸோ ஒன் டே உங்களுக்கு காலிங் பில் அடிக்கிற சவுண்ட் கேட்குது. நீங்கள் வேகமாக போய் டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. யார்? தோ வரேன் சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் நிற்கிறாங்க. உங்களுக்கு அப்படியே பயமாயிடுச்சு. பார்த்தா உங்கள் ஃபேமிலி, அவர் ஃபேமிலி எல்லோரும் நின்றுட்டுருக்காங்க. என்ன எல்லோரும் வந்திருக்கீங்க? நீ அம்மாவை பார்க்காம ஃபீல் பண்ணுவ, அதான் கிளம்பி வந்துட்டோம். உங்கள் அப்பா அதுக்கு மேலே ஃபீல் பண்ணுறாரு உன்னை விட்டுட்டு. வந்து ஒரு 2 நாளாவது உன்னை பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தோம். அப்படியே அம்மா, சரி உள்ளவா. ஏன் என்ன என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, நீ வா உள்ளவா. எனக்கு ஒன்று பார்த்து இந்த ஷாக்கில் அப்படி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா ஹக் பண்ணி, எனக்கு அழுகணும்னு தோணுது, நீங்கள் அழுகிறீங்க. ஆனால் உங்கள் அம்மா உங்களை மிஸ் பண்ணி தான் அழுகிறேன்னு நினச்சிட்ருக்காங்க. ஆனால் உங்களுக்கு அங்கே இருக்கவே பிடிக்கல, அதனால தான் நீங்கள் அழுகிறீங்கன்னு அவருக்கு தெரியாது. ஸோ நீங்கள் அப்படியே வேகமாக அவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக தண்ணியெலாம் கொடுத்துட்டு உட்கார வச்சுட்டு நீங்கள் அப்படியே தனியாக வந்துட்டு ஜங்கோ கால் பண்ணுறீங்க. ஃபோன் எடுங்க. ஹலோ. ஏய், எத்தனை தடவை கால் பண்ணுவேன்? தான் பிஸியாக இருக்கேன்னு தெரியுதுல, மீட்டிங்கில் எது நான் கால் பண்ணுறேன். வீட்டில் சும்மா உட்கார முடியும் உனக்கு? சும்மா அட்வான்டேஜ் எடுத்துகிட்ருக்கியா? அவர் பேசணும் உங்களுக்கு செம்ம கஷ்டமாக இருக்குது. இல்லைங்க, நான் அதுக்கெலாம் கால் பண்ணல. வீட்டுக்கு எல்லோரும் வந்திருக்காங்க. எல்லோரும்னா யார் வந்திருக்கா? அம்மா, அப்பா எல்லோரும் ஊர்லேருந்து வந்திருக்காங்க. என்ன சொல்கிற? அதாங்க பயமாக இருக்குங்க. நம்ம தனியாக தூங்குறதுலாம் தெரிஞ்சதுன்னா
அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஏய் பத்தராதடி, நான் வரேன், கிளம்பி வரேன் இரு. சரிங்க சீக்கிரம். அப்புறம் இந்த பாரு, தயவு செஞ்சு இப்படி பதட்டமாயே காட்டி விட்டுறாத. நாமளாக இரு, நான் வந்து சமாளிச்சுக்கிறேன். சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கால் வச்சுட்டு இப்போ ஹால் போகிறீங்க. ஸோ அங்கே எல்லோரும் இருக்காங்க. நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க ஜங்குக்கு எப்போ வருவாருன்னு. நீங்கள் டைமே பார்த்துட்ருக்கீங்க. உங்களை பார்த்துட்டு, வயன் என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்கேன், எங்கள்கிட்ட பேச மாட்டேறேன், என்னாச்சு? தூப்பாரு, இங்கே அத்தை மாமா எல்லோரும் வந்திருக்காங்கல்ல, ஒரு வார்த்தை கூட பேசலைன்றாங்க. நீ வந்து என்னடா இங்கே தனியாக உட்காந்துட்ருக்க? இல்லைம்மா அது சங்குக்கு இன்னைக்கு வரேன்னு சொன்னார். ஏதோ அவருக்கு தான் கால் பண்ணி நீங்கள் வந்திருக்கீங்கன்னு, மீட்டிங்கில் இருந்தார் போல். தான் சரிம்மா, மாப்பிள்ளை பொறுமையாக வரட்டும், அதுவும் பிரச்சனை இல்லை, நீ வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஆள் கூப்பிட்டு போய் உட்கார வைக்கிறாங்க. ஸோ அங்கே எல்லோரும் லேடிஸ்லாம் இருக்காங்க. ஸோ எல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க. சங்குக்கோட அம்மா அப்பா எல்லோரும் இருக்காங்க. ஸோ எல்லாம் பேசிகிட்டு இருப்பீங்க. ஸோ கொஞ்ச நேரத்தில் எல்லோரும் வச்சு உங்களை செமையாக கலாய்ச்சிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி, வயன் என்னம்மா ஒழுங்காக சமைக்கிறியா அப்போல்லாம்? எனக்கு சமைக்க தெரியுமே. அப்படியா? வயன் முன்னாடிலாம் ஸ்கூல் படிக்கும்போது ஒரு பால் கூட வைக்க தெரியாது போல். அப்படி இருந்த பொண்ணு தானே. இப்போ ஏதோ சமைக்கிறான்றாங்க. சமைக்கிறியா இல்லை ஹோட்டலில் வாங்கி கொடுக்குறியா? ஹோட்டல் ஃபுட்டை விட என் ஒய்ஃப் செய்கிறது தான் நல்லாயிருக்கும். டேய் ஜங்குக் வாடா. நேரம் உன் பொண்டாட்டி உனக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தா. அப்புறம் எதுவும் சொன்னீங்களே சமைக்க தெரியாதுன்னு. போன வாரம் ஒரு சாம்பார் வச்சு கொடுத்தா பாருங்க, செம்மையாக இருந்துச்சு. ஏனடி அவங்களே நீ செஞ்சு கொடுக்கலையா அது? இதோ பாடுறா, உடனே பொண்டாட்டி தாசை மாதிரி பேசுகிறான். அப்படிலாம் இல்லை, அவள் சமைச்சது நீங்கள் யாரும் சாப்பிடல, அதனால உங்களுக்கு அருமை தெரில. என் பொண்டாட்டி அவ்வளோ நல்லா சமைப்பா தெரியுமா. உங்களுக்கெல்லாம் அது கொடுப்பணும் இல்லை, உட்காந்து பேசிகிட்டு இருக்க தான் தெரியும். முதல்ல நீங்கள் போய் சமைங்க ஒழுங்கா, அதுக்கப்புறம் வயனோட கம்பேர் பண்ணலாம். மூஞ்சி அடித்த மாதிரி ஜங்குக்கு பேசிடுவார். ஸோ அங்கே இருக்கிறவங்களெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும். உடனே டாபிக் மாற்றிட்டு வேறு எதுவும் பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ நீங்கள் அப்படியே அவர்கிட்ட வந்துட்டு ஒரு பேக் வாங்கிட்டு அப்படியே ரூமுக்கு அப்படியே ஃப்ரெஷ்ஷப்பாக கூப்பிட்டு போவீங்க. பின்னாடியே போவீங்க நீங்களும். அவங்களும் அப்படியே உங்களை கலாய்ச்சிட்டு உட்காந்துருப்பாங்க. என்னங்க என்னங்க என்ன ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்க? அப்புறம் உங்கள் பேசுறது வேறேன்னா பேச சொல்கிறேன். உங்களுக்கு தான் என்ன பிடிக்காது, அப்புறம் ஏன் உங்கள் முன்னாடி இப்படி காமிச்சுக்கிறீங்க? யூ டோன்ட் கேர் அபவுட் மீ ரைட்? அப்புறம் ஏன் இதெல்லாம்? என் பொண்டாட்டிய யாரும் எதுவும் பேசக்கூடாது, புரியுதா? அப்படின்னு சொல்லிட்டு வராங்க அந்த போவார். உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்கும், என்ன சொல்ல வராட்டே புரியாது, ஒரு மாதிரி மிக்ஸ்டு சிக்னல்ஸ் கொடுத்துட்ருக்காரு அப்படின்ட்டு. நீங்கள் அப்படியே தலையில் கை வச்சுட்டு அப்படியே போய் எல்லா திங்ஸும் எடுத்து வச்சுட்டு இப்போ போய் கிச்சனில் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. இப்போது நைட் எல்லோரும் சாப்பிட்டுட்டு எல்லோரும் ரூமில் ஸ்டே பண்ண போகிறாங்க. அப்போது நீங்கள் உங்கள் ரூமுக்கு போகலான்னு போகும்போது, அம்மா வயன் அங்கே எனக்கு போகிற, அங்கே நானும் அப்பாவும் தானே தூங்க போகிறோம், ஏன் அங்கே தூங்குற? அது இல்லைம்மா, அங்கே என் திங்ஸ்லாம் அங்கே கொஞ்சம் இருக்கா, ஏன்னா அவர் ரூமில் இடம் பத்தலை, அதனால தான் என் திங்ஸ்லாம் மீதி இங்கே கொஞ்சம் வச்சுட்டேன், அதான் எடுக்க போனேன். ஓ அப்படியா, சரிம்மா, சரி நீ போ, மாப்பிள்ளை வெயிட் பண்ணுவார்ல. சரிம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் இப்போ ஸ்ட்ரைட்டாக ஜங்குக்கோட ரூமை நாக் பண்ணிவிட்டு அப்படியே நிற்கிறீங்க. என்ன வேணும்? இல்லை வரலாமா? வா. அம்மா என் ரூமில் தூங்குறாங்க, எல்லோரும் ஆக்கியபைட் ஆகிடுச்சு. தெரியும், அதுதான் பெட் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், போய் படுத்து தூங்கு. தேங்க்ஸ். ஸோ நீங்கள் அப்படியே செம்ம டயர்டில் இருப்பீங்க. ஸோ போன வேகத்தில் படுத்த வேகத்தில் தூங்கிடுவீங்க நல்லா.
ஸோ இப்போ அவர் வந்து ஃபோன்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு அப்படியே வந்து உங்கள் பக்கத்தில் படுக்கலான்னு வராரு. ஸோ அப்படியே படுத்துட்டு எனக்கு திரும்பி பார்க்கும்போது அந்த விண்டோ வழியாக அந்த மூன் லைட்டில் உங்கள் ஃபேஸ் தெரியுது. ஸோ அவ்வளோ அழகாக இருக்குது உங்களை பார்க்கவே. உங்கள் ஃபேஸில் ஒரு சின்ன ஹேர் ஸ்டாண்ட் வந்து விழுந்துட்டுருக்கு. அதை அப்படியே அவரே அறியாமல் அதை எடுத்து உங்கள் காது பின்னாடி விட்டுட்டு அப்படியே உங்களை பார்க்குறாரு. டேய் ஜங்குக், என்னடா பண்ணுற? இதெல்லாம் செட் ஆகாதுடா. கையை வச்சுட்டு சும்மாரு. இந்த பொண்ணு வரணும் நம்பி தான் வந்து படுத்துருக்கு. நான் சும்மா சொல்லக்கூடாது, நல்லா அழகாக தான் இருக்கா. டேய் என்னடா யோசிக்கிற? சி கண்ணை மட்டும் தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் புலம்பிட்டு அப்படியே படுத்து தூங்கியிருப்பார். ஸோ அப்படியே மார்னிங் ஆகுது. ஜங்குக் ஆஸ் யூஷுவல் கிளம்புவார் ஆஃபீஸ்க்கு. ஸோ கிளம்பிட்டு இருக்கும்போது நீங்கள் அவர்கிட்ட போயிட்டு என்னங்க வாங்க சாப்பிட்லாம், எல்லோரும் இருக்காங்க, ஸோ நீங்களும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி நீ போ, நான் வரேன். அயன் ஒரு நிமிஷம் சொல்லுங்கள். நீ நைட் ஒரு பார்ட்டி இருக்கு, நீயும் ரெடியாக இருண்ணா? சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஜங்குக் வந்து கீழே வந்து அவங்க கூட உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்படியே வேலைக்கு கிளம்பி போயிருப்பார். ஸோ அப்படி தான் ஈவினிங் வந்திருப்பார். ஈவினிங் வந்துட்டு நீங்கள் ஒரே வேலையாக தான் இருந்திருப்பீங்க வீட்டில், எல்லா வேலையும் நீங்கள் தான் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அதில் உங்களுக்கு மெய்டும் வந்திருக்க மாட்டாங்க, அதனால உங்களுக்கு எல்லா வேலையும் அதிகமாக இருந்திருக்கும். நீங்கள் ரெடியாகவே இருந்திருப்பீங்க, டைம் வேறு ஆகிட்டே இருந்திருக்கும். ஜங்குக் வந்துட்டு ஏய் இன்னும் ரெடியாக இல்லையா நீ? நான் தான் சொல்லிட்டு தானே போனேன். இல்லைங்க கொஞ்சம் வேலை இருந்துச்சு அதான். அது என்ன? இன்னும் அரை மணி நேரத்தில் அங்கே இருக்கணும், இன்னும் கிளம்ப கூட இல்லை, எப்படி போகிறது? சாரிங்க. சரி வா சீக்கிரம் ரெடியாகும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஜங்குக் ட்ரெஸ் எடுத்துகிட்டு ஒரு ரூம் கூப்பிட்டு போயிடுறாரு. சீக்கிரம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண கிளம்பு. சரிங்க. இந்த மேக்கப்லாம் போட மாட்டியா நீ? போட மாட்டியா? இல்லைங்க போட மாட்டேன். போட்டாமல் எவ்வளோ அழகாக இருக்கா. ஒன்றும் இல்லை, கிளம்பு. சரிங்க நான் போய் ஃபேஸ் வாஷ் மட்டும் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்து அப்படியே சாரீ வேர் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ ஜங்குக் நமக்கு திரும்பிட்டு தான் இருப்பார். ஸோ கொஞ்ச நேரத்தில் பொறுமையாக எழுந்துடும். ஏய் என்ன தாண்டி என்ன லேட் ஆகிட்டே இருக்கு, விளையாண்டுருக்கியா புடவை வச்சு? இல்லைங்க பின் பண்ணணும். இதுக்கு தான் நான் முன்னாட்டியே சொன்னேன் கிளம்பிடுன்னு. சாரிங்க. ஸோ ஜங்குக் அப்படியே உங்களை பார்க்க பாவமாக இருந்திருக்கும். இப்போ அப்படியே அவங்கக்கிட்ட வந்துட்டு சரி இந்த புடி நான் ஹெல்ப் பண்ணுறேன். இல்லை நானே பார்த்துக்கிறேன். ஏய் மா டே ஒன்றும் பண்ணிட மாட்டேன் சரியா? சாரி கட்ட மட்டும் தான் ஹெல்ப் பண்ணுறேன், வேறு எதுவும் இல்லை. எனக்கு ஒன்றும் அந்த மாதிரி எந்த இன்டென்ஷனும் இல்லை அப்படின்னு. அதோட நீங்கள் அப்படியே கொஞ்சம் அப்படியே கீழே குனிஞ்சிக்கிறீங்க. அதை நோட் பண்ணிடுறாரு ஜங்குக். பார்த்துட்டு இப்போ அப்படியே சாரீ கட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. ஸோ அந்த ப்ளீட்ஸ்லாம் வச்சுட்டு அப்படியே உங்ககிட்ட வரும்போது உங்ககிட்ட ரொம்ப க்ளோஸாக இருக்கார். ஸோ இப்போ உங்களோட பிரெத் வந்து அவர் மேலே படுது. ஸோ அந்த மூச்சு காற்று படும்போது அப்படியே உங்களை பார்க்குறாரு. அப்போ தான் திரும்பி கொஞ்சம் க்ளோஸாக நீங்கள் இவ்வளோ க்ளோஸாக இருக்கீங்க, உங்களுக்குள்ளே ஒரு ஐ கான்டாக்ட் போகுது. ஸோ அப்படியே உங்களை கிட்ட இழுத்து அவர் சாரீ கரெக்டாக போட்டு விட்டு இந்த பின்னை மட்டும் போடு காட்டிட்டேன். சரிங்க தேங்க்ஸ். சீக்கிரம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் அங்கேருந்து போயிடுறாரு வெளியே. ஸோ நீங்களும் இப்போ நடந்து நினச்சி ஆகிட்டு அப்படியே கிளம்பி அப்படியே வெளியே போகிறீங்க அவர் கூட. நீங்கள் 2 பேரும் அங்கே ரீச் ஆகிட்டீங்க. இப்போ ஜங்குக் பயன் சொல்லுங்கள். என் கையை பிடிச்சிக்கோ, என்னோட ஆம்ஸை ஹோல்ட் பண்ணிக்கோ, புரியுதா? தெரியுங்க, நான்
ஏதோ நமக்குள்ளே இருக்கிற மாதிரி அங்கே நடந்துக்க மாட்டேன். ஐநோ, இவ்வளோ நாள் இருந்துட்டேன்ல, எப்படி இருக்கணும்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவர் கையை பிடிச்சிட்டு அப்படியே ஃபேக்காக ஸ்மைல் பண்ணிட்டு வரீங்க. அது ஜங்குக் நோட் பண்ணுறான். அப்போ தான் பார்க்குறான் அவங்களுக்கு அது எவ்வளோ ஹர்ட் ஆகுதுன்னு. அவனுக்கும் அது புரியுது. அதனால் அவனால் எதுவும் பண்ண முடியாது. ஸோ அப்படியே அவங்க கூட்டிகிட்டு வரான். ஸோ இப்போ எல்லோரும் அந்த பார்ட்டியில் உட்காந்து லைக் பேசிகிட்ருக்காங்க. ஹே, ஹாய். ஹாய், நீங்கள் யார்? ஜான், ஜங்குக்கோட கொலீக். ஓ, ஐம் ஜங்குக்ஸ் ஒய்ஃப். தெரியும். பை தி வே, ரொம்ப அழகாக இருக்கீங்க. தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவர்கிட்ட பேசி கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. பட் வேறு வழி இல்லாமல் அந்த வனும் ரொம்ப ஃப்ளர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கான். ஸோ இதெல்லாம் ஜங்குக் பின்னாடி பார்த்துட்டு தான் இருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேலே அவருக்கு செம்ம காண்டாகுது. அவர் வந்துட்டு ரயன், சொல்லுங்கள் ஜங்குக், என்ன பண்ணுறங்க? அங்கே வா, டைம் ஆச்சு, வீட்டுக்கு போகணும். சரிங்க. நான் கிளம்புறேன் மிஸ்டர் ஜான். ஓகே, நெக்ஸ்ட் டைம் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னோடனே நீங்கள் அப்படியே எதுவும் கண்டுக்காமல் அங்கேருந்து ஜங்குக் கூட அப்படியே வந்துடுறீங்க. ஜங்குக்ங்களா? ஜங்குக், என்ன பண்ணுறீங்க? கை வலிக்குது, கையை விடுங்க. சீக்கிரம் வா. சரி வரேன். கொஞ்சம் வேகமாக நடக்க முடியல, நீங்கள் கையை மட்டும் விடுங்க. ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுறீங்க? என்னடி பண்ணிருக்காங்க? முதல்ல வீட்டில் போய் வச்சுக்கிறவா அப்படின்னு ஜங்குக் உங்களை வேகமாக போய் ஃப்ரெண்ட் சீட்டில் உட்கார வச்சுட்டு அவர் இப்போது காரை ஸ்டார்ட் பண்ணி ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ வேகமாக ஹார்ன் அடிக்கிறது, ரொம்ப வேகமாக போயிட்டுருக்காரு. உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அவரோட இந்த சைடை நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்க. ஜங்குக், பொறுமையாக போங்க, எனக்கு பயமாக இருக்குது. ஜங்குக் எதுவுமே காதில் வாங்காமல் வேகமாக ஹார்ன் அடிச்சுட்டு லைக் வேகமாக ஓட்டுறாரு. ஜங்குக், ஏன் இப்படிலாம் பிஹேவ் பண்ணுறீங்க? எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்கிறேன்ல. என்னடி உனக்கு பயமாக இருக்கு? அவங்க நின்று அவன்கிட்ட கொஞ்சம் கொலாவிட்டுருக்க. ஏன் அவன்கிட்ட பேசிட்டு உடனே வர முடியாது அவனால்? யாரை கேட்டு நீ முதல்ல அவன்கிட்ட போய் பேசின? நான் பேசல, அவர் தான் வந்து பேசினேன். எதுவும் கேட்க வரும்ல வான், இல்லை வீட்டுக்கு போ, அதுக்கப்புறம் நான் பேசிக்கிறேன் அப்படின்னு. இப்போது ரீச் ஆகிட்டீங்க. செம்ம மழை. நீங்கள் அப்படியே வெளியே காரில் இறங்கி வரும்போது உங்கள் சாரீ ஃபுல்லாக ஹிட் ஆகிடுச்சு. ஸோ அவர் அப்படியே பார்த்துட்டு அவரோட கோட் எடுத்து உங்கள் மேலே போட்டு விட்டு, உள்ளவா, எதுக்கு இப்படி பண்ணுறீங்க? உள்ளே வான்னு சொன்னேன். உள்ளே போய் பேசிக்கலாம், வெளியே நின்று சீன் கிரியேட் பண்ணாத அப்படின்னு அதோட உங்களை உள்ளே பிடிச்சி இழுத்துட்டு போகிறாரு. இப்போது டோர் லாக் பண்ணிவிட்டு, என்னடி என்ன நினச்சிட்ருக்க? கீழே எல்லாரும் இருக்காங்க, சவுண்ட் கேட்க போகுது, மெதுவாக பேசுங்க. கேட்டால் கேட்டு போட்டோம். என்ன வயிறு அவன்கிட்ட பேசிகிட்டு இருந்த? ஜங்குக், நீங்கள் தானே சொன்னீங்க கல்யாணம் பண்ணிட்டு சும்மா நடிக்கணும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாதிரின்னு. நமக்குள்ளே எதுவும் இல்லைன்னு. நமக்குள்ளே எதுவும் இல்லைன்னா வேறு ஒருத்தவங்க கூட போயிடுவியா? ஒழுங்காக பேசுங்க, இந்த மாதிரி பேசாதீங்க. இங்கே பாரு, இன்னொரு தடவை இந்த மாதிரி அவன்கிட்ட பேசிகிட்டு இருந்தது பார்த்தேன், இவ்வளோதான் சொல்லிட்டேன். நான் பேசினேன், உங்களுக்கு என்ன? நீங்கள் தான் என்னை பற்றி கேரே பண்ணிக்கல, புதுசாக கேர் பண்ணுற மாதிரி நடிக்கிறீங்க. ஏன் கூட கூட பேசாத, எதுவும் பண்ண வச்சிடாத சொல்லிட்டேன். என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? இப்போது ஜங்குக் அப்படியே உங்ககிட்ட வரான். உங்களை அப்படியே வாலில் வச்சு லாக் பண்ணிவிட்டு, பயன், நான் ஒரு தடவை சொல்லும் போதே கேடுவோம், புரியுதா? என்னோட ஒய்ஃப்,
அண்ட் யுவர் ஒன்லி மைண்ட். கல்யாணம் ஆயிடுச்சு தான், ஃபோர்ஸ் பண்ணி தான் பண்ணாங்க, இல்லைன்னு சொல்லலை. அதுக்காக உன்னை வேறு ஒருத்தவங்க கூட அனுப்புறதுக்கு ஒன்றும் நான் கல்யாணம் பண்ணல. என்னைக்கா இருந்தாலும் நீ என் ஒய்ஃப் தான். அதை புரிஞ்சு நடந்துக்கோ. நான் ஹஸ்பண்டாக இருந்து தான் உனக்கு அதை ப்ரூவ் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. நமக்குள்ளே அந்த விஷயம் நடக்கலை. அண்ட் லவ் இல்லைன்னு நீ வச்சுக்கலாம். அதை தாண்டி ஒரு ஹஸ்பண்டாக என்னோடய டியூட்டி நான் கரெக்டாக தான் பார்த்துட்ருக்கேன். உனக்கு அது வேணும்னா சொல்லு, அதை பண்ணி ப்ரூவ் பண்ணுறேன். வேணுமா? அப்படின்னு இப்போ தங்கவரோட ஷர்ட் பட்டனை கழட்டுறாரு. உங்களுக்கு அப்படியே உடம்புல சிவராக ஆரம்பிச்சிருச்சு. என்ன பண்ணுறீங்க? இதனடி கேட்ட கேர் பண்ணுறனாலையான, அதுவும் ஹஸ்பண்டா இருக்குன்னா இல்லைன்னு எனக்கு டவுட் தானே. வா, நீ ப்ரூவ் பண்ணுற. இதெல்லாம் பண்ணி தான் எனக்கு ப்ரூவ் பண்ண அவசியம். அப்புறம் என்னடி வேணும் உனக்கு? இதெல்லாம் டென்ஷன் பண்ணாமல் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து தூங்கு. அவ்வளோதான் சொல்லுவேன். ஏற்று பேசாத போ அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஜங்கு அங்கேருந்து வெளில போயிடுவான். உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்கும். நீங்கள் அப்படியே போயிட்டு ட்ரெஸ் சேஞ்செலாம் பண்ணிவிட்டு வந்து பெட்டில் அப்படியே படுத்து தூங்கிடுவீங்க இதை நினச்சிட்டே. ஸோ ஜங்கு ரூமில் வந்து உங்களை பார்த்துட்டு உங்கள் பக்கத்துலேயே படுத்து தூங்கிடுவான். ஸோ அப்படி தான் கொஞ்சம் டேஸ் போகுது. எல்லோரும் உங்கள் வீட்டிலேருந்து எல்லோரும் கிளம்பி போயிருந்துருப்பாங்க. இப்போ நீங்களும் ஜங்குவுக்கு தான் தனியாக இருக்கீங்க. ஸோ நீங்கள் இப்படி தான் மார்னிங் எழுந்து போய் சரி குக் பண்ணலான்னு சொல்லி குக் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஸோ நீங்கள் வெஜிடபிள் சாப் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஜங்கு அங்கே தான் உட்காந்துட்டு இருந்திருப்பான். ஆச்சு. என்னாச்சு? அது ஒன்றும் இல்லைங்க, கை வெட்டிக்கிட்டு வெஜிடபிள்ஸ் சாப் பண்ண பார்த்துருக்க மாட்டியா? என்ன நினச்சிட்ருக்க நீ? அறிவே இல்லை. எதுவும் சமைக்க வேணாம், போய் ரெஸ்ட் எடு. உங்களுக்கு சமைக்க தெரியுமா? இல்லைங்க, இது சின்ன கட் தானே, நான் சமைச்சிட்றேன், நீங்கள் போங்க. நான் சமைச்சிக்கிறேன், நீ போய் ரெஸ்ட் எடு. இல்லை, இதெல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நானே பண்ணுறேன். நீ ஹர்ட்டா அதெல்லாம் பார்த்துட்டுனால நிற்க முடியாது. போய் ரெஸ்ட் எடுனா ரெஸ்ட் எடு, தேவையெல்லாம் பேசாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அவர் குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவார். நீங்கள் அப்படியே அவரே நின்று உட்காந்து பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. அவர் சொன்னது உங்களுக்கு ஒரு மாதிரி பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு ஒரே ஷையாக இருந்திருக்கும். நீங்கள் அவர் குக் பண்ணுறதே பார்த்து அப்படியே ரசிச்சுட்டு இருந்திருப்பீங்க. அவர் உங்களை பார்த்துட்டு ஒரு ஐப்ரோ ரைஸ் பண்ணி என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாரு. நீங்கள் அப்படியே ஒன்றும் இல்லை நோட் பண்ணிவிட்டு அப்படியே உட்காந்து அவரே பார்த்து ரசிச்சுட்டு இருந்திருப்பீங்க. ஸோ இப்படி தான் கொஞ்ச நாள் போயிட்டுருக்கு. உங்களுக்கும் அவருக்கும் ஏதோ அவ்வளோவா இருக்காது முன்னாடி மாதிரி. கொஞ்சம் கொஞ்சமாக அவர் பேச ஆரம்பிப்பார். அப்பப்போ இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் நடக்கும். இந்த மாதிரி தான் உங்களுக்குள்ளே போயிட்டு இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு நாள் உங்களுக்கு உங்களோட பிளான்ஸ்க்கெலாம் ஆர்டர் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ பக்கத்தில் தான் ஜங்குக்கோட அந்த ரூமும் இருந்திருக்கும். ஸோ அந்த ஆஃபீஸ் ரூமுக்கு வந்துட்டு நீங்கள் பக்கத்துலேயே பிளான் பண்ணதுக்கெலாம் வந்து ஆர்டர் பண்ணிகிட்ருக்கும் போது நீங்கள் அவர் பேசுகிறது கேட்டுட்டு இருந்திருப்பீங்க. அவர் உள்ளே உட்காந்து ஒரு ஃப்ரெண்ட்டை பேசிகிட்டு இருந்திருப்பார். இல்லைடா, தெரில, இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு தான் நினச்சேன். ஆனால் ஐ திங்க் I'm falling for her. பட் என்னடா லவ் பண்ணுறியா அவளை? தெரிலடா, ஆனால் ஒரு மாதிரி புது ஃபீலாக இருக்குது. எனக்கு அவளை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இவர் யாரை பற்றி பேசிகிட்ருக்காரு? அப்போ அவருக்கு என்ன பிடிக்கலையா? வேறு ஏதோ ஒரு பொண்ணு தான் பிடிச்சிருக்குல்ல. இதுக்கு மேலே எங்கே இருக்கக்கூடாது, அவன் இருந்து கிளம்பிடணும்.
அப்படின்னு நீங்கள் அங்கேருந்து வேக வேகமாக போய் உங்கள் ரூமில் எல்லா திங்ஸும் எடுத்து வச்சுட்டு அப்படியே லக்கேஜ்லாம் பேக் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இப்படி தாங்க பேசிவிட்டு பொறுமையாக அப்படியே ரூமுக்கு வரான். வந்து பார்க்கும்போது, ஏய் என்ன பண்ணுறீங்க, எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் பேக் பண்ணுறீங்க, என்ன விடுங்க, எதுவும் கேட்காதீங்க, போய் உங்கள் வேலையை பாருங்கள், நான் இங்கேருந்து கிளம்புறேன். ஏய் லூசாடி நீ, என்ன பண்ணிகிட்ருக்க, எல்லாத்தையும் பேக் பண்ணி கிளம்பிட்டுருக்க, ஏன்னு கேட்டால் எதுவும் கேட்காதீங்கன்ற. என்னை பார்த்தா பைத்தியக்காரமாக தெரியுதா உனக்கு? ஐயோ நீங்கள் பைத்தியம் இல்லைங்க, நான் தான் பைத்தியம். உங்களை நம்பணும் இல்லை, எல்லாம் தேவைதான். நானும் எல்லாம் மாறிடும், எல்லாம் சரியாயிடும், அவருக்கு நம்மளை பிடிக்கும் அப்படின்னு நினச்சி எதிர்பார்த்து ஹோப் வச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தேன்ல. ஆனால் இது இவ்வளோ தூரம் போனதுக்கப்புறம் எனக்கு வேணாம். உங்களுக்கு வேறு ஏதோ ஒரு பொண்ணு தானே பிடிச்சிருக்கு, நீங்கள் பேசுறதுல நான் கேட்டு தான் இருந்தேன். ஏய் நான் பேசுனது எல்லாமே கேட்டியா? ஆமாம் எல்லாம் கேட்டு. இங்கே பாரு, நான் நான் அதை அப்படி மீன் பண்ணல, நான் சொல்கிறது முதல்ல கேளு. இல்லைங்க, இதுக்கு மேலே நான் எதுவும் கேட்க விரும்பல, எனக்கு எதுவும் வேணாம், நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் எழுதிட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணிகிட்ருப்பீங்க. அவங்க கிட்டே வந்து உங்கள் ஆம்ஸை பிடிச்சி இழுத்து, நான் சொல்கிறத கேட்க போறியா இல்லையா? என்ன சொல்ல போகிறீங்க? நான் உங்களுக்கு முக்கியம் இல்லை, எந்த ஃபீலிங்ஸும் இல்லை, லவ்வும் எனக்கு வராது தானே ஸ்டார்டிங்லேருந்து சொன்னீங்க, அதுதானே எப்பயும் சொல்ல போகிறீங்க. ஆனாங்க இப்படி ஒரே வீட்டில் இருந்து ஸ்ட்ரேஞ்சர்ஸ் மாதிரி வாழ்கிறதுக்கு என்னால் முடியலைங்க. நான் எவ்வளோதான் நடிக்கிறது, நீங்கள் இருந்தும் நான் தனியாக தான் இருக்கேன். மேரேஜும் வேணாம், எதுவும் வேணாம், இதுக்கு மேலே என்னால் முடியாது. I started to falling for you, இதான் உண்மை. வயன் என்னை பாரு, என்னை பாருடி. இப்போ நீங்கள் அப்படியே அவரை நிமிர்ந்து பார்க்குறீங்க. இப்போது ஜங்குக்கு அப்படியே பொறுமையாக அவங்களோட டியர்ஸ் எல்லாம் வைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸை கப் பண்ணுறாரு. நீ தாண்டி எனக்கு எல்லாமே, எனக்கு தெரியும், இதெல்லாம் நான் தான் சொன்னேன். ஆனால் கல்யாணம் இவ்வளோ நாளில் எனக்கு எல்லாமே புரியுது. நான் உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், இதுதான் உண்மை. எனக்கு தெரில எப்போ எப்படி இதெல்லாம் கேட்காத, ஆனால் எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு. எல்லாத்தையும் உன்கிட்ட சொல்லணுன்னு நான் கொஞ்ச நாள் ட்ரை பண்ணனால முடியல. ஏன்னா இத்தனை நாள் உன்னை அப்படி தான் ட்ரீட் பண்ணியிருக்கேன், உனக்கு கஷ்டப்படுத்தியிருக்கேன், இதெல்லாம் எனக்கு தெரியும். தெரிஞ்சும் தாண்டி ஒரு கோலை மாதிரி இருந்துட்டேன் போல். ஐம் சாரி வயன். நீங்கள் அப்படியே ஜங்குக்கே பார்த்துட்ருக்கீங்க, உங்களுக்கு டியர்ஸாக வருது. இப்போது அப்படியே ஜங்கு உங்ககிட்ட வந்து உங்களுக்கு சில பேஷனேட்டாக கிஸ் பண்ணுறாரு. என்ன சொல்கிறீங்க? புரியலையா? புரிய வச்சிருவா? எனக்கு தெரியும், இதனால் உங்ககிட்ட கூட நான் வரலன்னு. ஆனால் நீ லவ்க்காக எங்கே இருப்பல்ல. சாரிடி. இல்லைங்க, நீங்கள் சும்மா தானே சொல்கிறீங்க, அப்படிலாம் இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை இன்னும் நல்லா கிஸ் பண்ணுறாரு. கிஸ் பண்ணிவிட்டு ஸோ அப்படியே உங்கள் மேலே ஓவர் ஆகுறாரு பெட்டில். இப்போது உங்கள் நெக்கு எல்லாத்துலேயும் கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே ட்ரெஸ்லாம் ரிமூவ் பண்ணி அவங்க எல்லாத்துலேயும் கிஸ் பண்ணுறாரு. நீங்களும் கிஸ் பேக் பண்ணுறீங்க. ஸோ அப்படி தான் அவங்களுக்குள்ள எல்லாமே நடந்து முடியுது. ஸோ இப்போது நைட் நீங்கள் அப்படியே பால்கனியில் நின்றுட்டுருக்கீங்க, அந்த மூணை ரசிச்சுட்டு அப்படியே பார்த்துட்ருக்கீங்க.
நீங்கள் ஜங்கு கூட ஷர்ட் தான் வேர் பண்ணியிருக்கீங்க. இப்போது ஒருத்தர் வந்து அப்படியே உங்களை பின்னாடி வெளியே ஹக் பண்ணுறாங்க. ஷர்ட் இல்லாமல் ஜங்குக் தான் கொண்டாட்டி. ம் என்ன பண்ணுற? சும்மா என்ன பார்த்துட்டு இருக்கேன். தேங்க்யூ ஜங்குக். எதுக்குடி? எனக்கு புரிஞ்சுக்கிட்டது. அயன் இங்கே பாரு, உனக்கு தெரியுமா, நான் ஸ்டார்டிங்கே சொன்ன மாதிரி தான் எனக்கு இந்த லவ் இதெல்லாம் வராது, இதுக்கெல்லாம் நான் டிசர்விங்கே இல்லைன்னு நினச்சேன். ஆனால் நான் எவ்வளோ கஷ்டப்படுத்தினாலும் நீ மறுபடியும் என்கிட்டே தான் வந்து நின்ன. என்னை புரிஞ்சுக்கிட்டேன். நீ என்னை புரிஞ்சுக்கிட்ட அளவு கூட நான் உன்னை புரிஞ்சுக்கல. நீ என்னை அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்ட, கூட இருந்து. நான் எவ்வளோ தள்ளி வச்சுருந்தாலும், நான் எவ்வளோ தள்ளி வைக்கிறனோ இவ்வளோ கிட்ட நீ நெருங்கி தான் வந்த. ஆனால் இப்போ என்ன? இப்போ பார்த்தியா, உன் கூட என் வயன் கூட என் ஒய்ஃப் கூட இவ்வளோ க்ளோஸாக இருக்கேன். லவ்வோடு இருக்கேன். என்னையும் லவ் பண்ண வச்சுட்டடி நீ. லவ் யூ அண்ட் லவ் யூ டூ. இங்கே பாரு, அதுக்கப்புறம் இன்னைக்கும் அழுகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. ஏன் அழுகிற? இல்லை, நான் எல்லாம் ரொம்ப நாள் வெயிட் பண்ண உங்கள் வாயிலேருந்து கேட்கணும். இதெல்லாம் நடக்காதுன்னு நினச்சேன். ஆனால் என்னப்போ இதோ பாரு, எனக்கு தெரியும்டி நான் கஷ்டப்படுத்திருக்கேன்னு. ஆனால் இனிமேல் நீ அழாத, நீ அழவும் கூடாது, புரியுதா? அப்படின்னு சொல்லி இப்போது ஜங்கு உங்களை கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே உங்களை லிஃப்ட் பண்ணி அப்படியே உள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. ஜங்கு என்ன பண்ணுறீங்க? என் ஒய்ஃப் எத்தனை நாள் ரொம்ப தள்ளி வச்சிட்டேன்னா அதான் லவ்வாக பண்ண போகிறேன். விட்டுங்க, இப்போ தானே முடிஞ்சுது. 2 வா ஜங்குக். ஸோ இப்படி தான் நீங்கள் 2 பேரும் சிரித்து மேரேஜ் லைஃப்பில் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்க. ஓகேடா, நம்ம ஸ்டோரி இதோட முடிச்சுக்கலாம்.